இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானத்தை குறித்தும் ஆவி ஆத்மாவோட சரீரம் இதோட எப்படி தொடர்பு படுத்தி நம்ம ஞானஸ்தானம் இருக்குது என்பதை குறித்து இன்னைக்கு நாம தியானிப்போம். வாசிப்போமே. முதல் வசனமாக 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென். ஆமென். அப்ப இந்த வசனத்துல நாம பார்த்தோம்னாக்க 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக தேவனுடைய நோக்கம் நம்ம எல்லோரையுமே அவரோட ஒப்புரவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார்ங்கிற முதல் விஷயம் இருக்கு. 2வது விஷயம், அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக 3வது இந்த வசனத்துல பார்த்தோம்னா அவர் பாவத்துக்காக ஒரே தரம் பாடுபட்டார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதற்கப்புறம் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். எல்லா மனுஷர்களுமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப தேவன் அவருடைய பண்புகள்ல முதன்மையானது, தேவன் பரிசுத்தமுள்ளவர். அவர் பாவத்தை ஒருபோதுமே அவர் பக்கத்துல அனுமதிக்க மாட்டார். ஆனா அதே சமயத்துல மனிதர்கள் பாவம் செய்தனால அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக தன்னை விட்டு விலகி விடக்கூடாது. ஏன்னா தேவன் ஆதாம முதலாக அவர் சிருஷ்டித்த போது தன்னுடைய சாயலாக தான் சிருஷ்டித்தார். பாவத்தின் நிமித்தம் மனிதர்கள் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து பிரிந்து விட்டார்கள். அப்ப அந்த பாவத்தினால் ஏற்பட்ட அந்த இடைவெளியை கர்த்தர் தன்னுடைய மரணத்தின் மூலியமாக, தேவனே மாம்சத்துல வெளிப்பட்டு தன்னுடைய மரணத்தின் மூலியமாக நம்ம எல்லோரையுமே அவரோட ஒப்புரவு ஆக்குவதற்காக அதற்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்காக தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இப்ப தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அப்ப கர்த்தர் நமக்காக எல்லா வழியையுமே அவருடைய மரணத்தின் மூலியமாக வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை நாம பெற்றுக்கொள்வதற்காக சத்தியத்தை நமக்கு முழுமையாக தந்திருக்கிறார். அப்ப இதை குறிச்சு இது ஞானஸ்தானத்தோட எப்படி நாம சம்பந்தப்படுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது தான் முழுமையாக ஏன்னா நம்மளை எப்படி சிரிச்சிருக்காரு 1 தெசலோனியர் 5:23 படி பாத்தீங்கன்னாக்கா, ஆவி ஆத்துமா சரீரம். அப்ப எந்த பகுதி தேவனை விட்டு பிரிந்து இருக்குது, அந்த ஞானஸ்தானத்தின் மூலியமாக நாம எப்படி தேவனோட ஒப்புரவாகிறோம், அதுக்கப்புறம் மறுரூபமாகிறோம், அதுக்கப்புறம் மகிமை அடைகிறோம். இதை குறிச்சுதான் இன்னைக்கு முழுமையா பார்க்க போகிறோம். அப்ப அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவனாரார். அப்ப இதுவே அடிப்படையான நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தின் ஆணிவேர். சட்டப்படி நாம் செய்த பாவங்களுக்காக நாமே தண்டனையை அனுபவிக்க வேண்டும். ஆனா அதற்கு பதிலாக கர்த்தர் மாம்சத்துல வெளிப்பட்டு நாம அனுபவிக்க வேண்டிய, பாவத்தின் நிமித்தம் அனுபவிக்க வேண்டிய எல்லா தண்டனைகளையுமே கர்த்தர் அவர் மேல ஏற்றுக்கிட்டு முற்றிலும் நம்மளை அந்த தண்டனையிலிருந்து முழுமையாக நீக்கிவிட்டு அவரே தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஸோ அதற்கு பேர் தான் பதிலீட்டு பலி. அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக அவர் நீதி உள்ளவர் ஆனார். அப்ப நாம் மனிதர்கள் எல்லோருமே அநியாயம் செய்தவர்கள், பாவிகளாக இருக்கும், தண்டனைக்கு உரியவர்கள். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையிலிருந்து பாத்தீங்கன்னாக்க அவர் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நீதியுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், பாவம் அறியாதவர். அவர் நம்ம செய்த எல்லா பாவங்களையுமே அவர் மேல முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டாருங்கிறது தான் நாம இன்னைக்கு எப்படி அது பதிலீடு அவருக்குரியதெல்லாம் நமக்கு வந்துச்சு, நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டுச்சு. ஸோ இதுல இருந்து ஒரு மனிதர்கள் முழுமையாக எப்படி விடுதலை ஆக முடியும் அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு அவர் 612 கட்டளைகளை கொடுத்து பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அவர்கள் ஆடையோ மாடையோ அவர்கள் வருஷம் தோறும் பிரதான ஆசாரியன் பலி செலுத்த வேண்டும். தனக்காகவும் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் அவர் பலி செலுத்துறாரு. அந்த பலி கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷம் அந்த பலி செலுத்தப்பட்டது. ஆனா அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் அவர் பலி செலுத்தினதுக்கு அப்புறம்
அந்த பலி வந்து முழுமையாக இனி வந்து என்றைக்குமே வந்து பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்த தேவையில்லைன்னு சொல்லி கர்த்தர் அதை முழுமையாக நீக்கிவிட்டார். வாசிப்போமே எபிரேயர்ல 7:27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஆமென். ஆமென். அப்ப இதை வந்து ஒரே தரம் வந்து அவர் வந்து செய்து முடித்தார்கிறத பார்ப்போம். அப்ப திரும்ப திரும்ப பழைய ஏற்பாட்டுல செய்த அந்த பலிகள் வந்து இவர் ஒரே தரம் மட்டும் செய்து என்றென்றைக்கும் இனி பலி தேவையில்லைன்னு சொல்லிவிட்டார். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மிருகத்தின் ரத்தம், ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான அந்த ரத்தம் வந்து நமக்காக வந்துட்டு சிந்தப்பட்டது. பாவத்தின் நிமித்தம் அவருடைய பழைய ஏற்பாட்டு முறைமையில பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய பாவங்கள் தற்காலிகமாக தான் வந்துட்டு மூடப்பட்டது. அதனாலதான் அவர்கள் வந்து வருஷம் வந்து அவர்கள் வந்து பாவத்திற்காக பலி செலுத்தினார்கள். ஆனா இங்க கர்த்தர் வந்துட்டு முழுமையாக என்றைக்குமே வந்து இனி பலி தேவையில்லைன்னு சொல்லி முழுமையாக அதை வந்து நீக்கிவிட்டார். இதை நாம வந்து சரியா வந்துட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்மளுடைய ஞானஸ்தானத்தினுடைய அந்த அர்த்தம் வந்துட்டு முழுமையான அந்த புரிதலோட இருக்கும் பொழுது நாம இன்னும் அதிகமாக விசுவாசத்துல வந்து வளர முடியும். அவர் கர்த்தர் வந்து மாம்சத்திலே கொலை என்று ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப அவர் ஒரு முழு மனிதனாக நமக்காக மாம்சத்துல எல்லா சோதனைகளையுமே வேதனைகளையுமே நாம இன்னைக்கு அனுபவிக்கிற மாதிரி வந்து அவர் எல்லாவற்றையுமே அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாதான் அந்த பூமிக்கு வந்தார். அவர் எல்லா சோதனைகளையுமே வந்து சந்தித்தார். அதுக்கப்புறம் சந்திச்சு முடிச்சு அது எல்லாத்துலயும் வெற்றி கொண்டுதான் வந்து சிலுவையில வந்து அவர் வந்து மரித்தார். ஆனால் வந்து மரணம் வந்து அவரை வந்து மேற்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முழுமையாக பார்க்கிறோம். அப்ப அவருடைய உயிர்த்தெழுதல் மூலியமாக தான் நாம எல்லோருமே வந்து ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப நாம மாம்சத்துல இருக்கிற நாம எல்லோருமே பாத்தீங்கன்னா பலவீனங்கள், மனித நேசம், பாசம், அந்த உணர்வுகள் மூலியமாக நாம சத்தியத்துக்கு விரோதமாக சில நேரங்கள்ல நம்மை நாமே வந்து அதுல இருந்து காம்ப்ரமைஸ் ஆகி கடந்து செல்கிறோம். ஆனா இந்த சிலுவை மரணத்தின் மூலியமாக அவருடைய ஆவியினாலே தான் வந்து, நான் பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினால அல்ல, எல்லாம் என் ஆவியினாலே எல்லாம் கூடும். அப்ப அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறாரு? அவருடைய வல்லமையை கொடுக்கிறாரு. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். நமக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அது எல்லாம் வந்து உயிர்த்தெழுதல் மூலியமா தான் வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னாக்க மரணத்தின் மீதான நிரந்தர வெற்றியை வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவருடைய சித்தமே வந்து மனிதர்கள் என்றைக்குமே அவரோட எப்பொழுதுமே அவரோட இணைந்துதான் வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆனா பாவத்தின் நிமித்தம் மனிதர்கள் வந்து பிரிந்து விட்டார்கள். வாசிப்போமே எபிரேயர்ல 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். அப்ப பாவத்திற்கு மரணத்திற்கும் காரணகர்த்தாராகிய அந்த பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே முழுமையான ஒரு கர்த்தர் வந்துட்டு வெற்றி கொண்டாருங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது. அவருடைய உயிர்த்தெழுதல் தான் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த உயிர்த்தெழுதல நாம விசுவசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளாக வந்து அந்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல நாம வந்து இப்போ நித்திய ஜீவனுக்குள்ள பயணம் செய்ய முடியும். அது முழுமையாக நாம வந்து விசுவசிக்கும் பொழுது மாத்திரமே. அப்ப அந்த 1 பேதுரு 3:18 பாத்தீங்கன்னாக்க 4 விஷயங்கள். முதல்ல வந்து கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்து தேவனோட இயேசு கிறிஸ்துவின் நானே வழியும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னாரு. அப்ப அவர் மூலியமாக நாம வந்து தேவனோட நம்ம அப்பாவோட ஒப்புரவாக வேண்டும். சோ அதற்காக தான் அவர் வந்து நீதியுள்ளவர்கள், நாம எல்லாம் அநீதியுள்ளவர்கள், அவர் வந்துட்டு நமக்கு பதிலாக அவரே வந்து நமக்காக பலியானார். அதற்காக அவர் வந்துட்டு ஒரே தரம் நிரந்தரமான பலியை செலுத்தினார். அவருடைய மரணத்தின் மூலியமாக மரணத்தை வென்று நமக்கு அவர் உயிர்த்தெழுதல்னால நமக்கு ரட்சிப்பை வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப இதனால நமக்கு என்ன வந்துட்டு பலன் கிடைத்திருக்குது அப்படிங்கிறதையும் நாம வந்து பார்க்கணும். வாசிப்போம் எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு
ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். அப்ப நம்ம எல்லோரையுமே கர்த்தர் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலியமாக நம்மளை தேவனோட ஒப்புரவாக்கிட்டாரு. அப்ப நாம தேவனோடு உள்ள உறவுல, அந்த ஐக்கியத்துல நாம என்றைக்குமே நிலைத்து இருக்க வேண்டுங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதே போல அவர் இன்னொரு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. நாம எல்லோருமே தேவனோட ஐக்கியத்துல, பிதாவோட ஐக்கியத்துல இருக்கும் பொழுது அவர் கர்த்தர் மீண்டும் பூமிக்கு ராஜாதி ராஜாவாக பூமிக்கு வருகிறார். யாருக்காக வருகிறார்னா, தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அப்ப நாம அந்த ரட்சிப்பை அருளும்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்து நம்ம அடுத்த இதுல தொடர்ந்து பயணம் வாசிப்போமே. அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். ஆமென். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்ப வானத்தின் கீழ் எங்கும், அப்ப வானத்தின் கீழே பூமி தான் இருக்கிறது. இந்த பூமியில பாத்தீங்கன்னாக்க அந்த நாம வாழக்கூடிய அந்த இடம், அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற கலாச்சாரம், மதம், காலங்கள், இது எல்லாமே, இந்த எல்லா எல்லைகளையுமே தாண்டி எல்லாரையுமே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த வார்த்தை ரட்சிப்பு என்பது குறுகிய வட்டத்திற்குள் இல்லை என்பதை உணர்த்துகிறது. இவை எல்லாவற்றையுமே கடந்து நிற்கிற அந்த ஒரே நாமம். அந்த நாமம் அந்த நாமம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, வேதத்தில் ஒருவருடைய நாமம் என்பது அவரின் அடையாளத்தை முழுமையாக குறிக்கிறது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற நாமம், அவருடைய இயல்பே பரிசுத்தம் உள்ளவர். ரெண்டாவது, அவருடைய நாமத்தின் மேல அவருடைய நாமத்தின் மேல யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவருடைய பிள்ளையாகக்கூடிய அந்த அதிகாரத்தை முழுமையாக கொடுத்திருக்கிறாரு. அவருடைய மீட்பின் செயல், அவர் நமக்காக செய்த காரியங்கள், பாவத்திலிருந்து முழு விடுதலை கொடுத்திருக்காரு. பாவத்திலிருந்து மாத்திரம் விடுதலை கொடுக்கல, அந்த விடுதலையின் மூலியமாக நமக்கு அந்த பரிபூர்ணத்தை முழுமையாக கொடுத்திருக்கிறாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக. அப்ப இயேசுவின் நாமம்னு சொன்னாக்கா அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதல் தான் அப்படிங்கிறத நாம ஞாபகத்துல எப்பொழுதுமே வச்சுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அடையாளம். வாசிப்போமே, ரோமர் 10:9. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். ஆமென். அப்ப இந்த ரட்சிப்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் கர்த்தர் நம்ம பூமிக்கு வரும்பொழுது ரட்சிப்பை கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு, அவருடைய ஆவியை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும்னாக்கா அந்த 2 தூண்கள் இந்த ரட்சிப்புல. ஒன்று, நாம இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். 2வது, வாயினால நாம அறிக்கை பண்ண வேண்டும். அந்த இருதயத்தில் விசுவாசம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உள்ளான மனுஷனில் நாம இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை வெளிப்படையாக வாயினால அறிக்கை செய்ய வேண்டும். என்ன சொல்லணும்னாக்கா, தேவன் அவரை எழுப்பினார் என்று நாம இருதயத்துல விசுவசிச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு சொல்லி நாம நாவினால அறிக்கை செய்யணும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விசுவாசத்தின் மூலியமாக நாம அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு, அப்ப உள்ளான இருதயத்துல நம்மளுடைய ஆவியில அவரோட தனிப்பட்ட அந்த அப்பா பிள்ளைங்கிற அந்த உறவு அது சாட்சியாக நம்மளுடைய சரீரத்தின் செய்கைகள் மூலியமாக வெளிப்படும். ஸோ இதை நாம சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் நாம அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னாக்கா நமக்குள்ள ஒரு மாற்றமும் வரலையே அப்படிங்கிற மாதிரியான அந்த சிந்தனைகள், அந்த எண்ண ஓட்டங்கள், ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேருக்குள்ள இருக்குது. ஆனா அவர் சொல்லியிருக்காரு, அந்த தனிப்பட்ட உறவு அனுதினமும் நாம எப்படி ஐக்கியத்துல நாம நடக்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப இது வெறும் அவருடைய உயிர்த்தெழுதல்ங்கிறது பாத்தீங்கன்னாக்க இது வெறும் ஒரு தத்துவம் அல்ல, வரலாறு அல்ல. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இந்த வாக்கியம் ரட்சிப்பின் அடித்தளம் ஒரு கற்பனையோ அல்லது தத்துவமோ அல்ல என்பதை நிரூபிக்கிறது. இது வரலாற்றில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. இதற்கு ஏகப்பட்ட வரலாறுல ஆதாரங்கள் இருக்கிறது. இதை யாருமே மறுக்க முடியாது. அப்ப அவருடைய உயிர்த்தெழுதல ஒரு மனுஷன் விசுவசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை அவனால எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பிராக்டிக்கலா நம்ம பார்ப்போம். ரட்சிப்புங்கிறது நடைமுறையில எப்படி அப்படிங்கிறத
அப்போஸ்தலர் 16:30-33 வரைக்கும் வாசிப்போம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல முதல் வார்த்தை கவனித்து பாருங்கள். ஆண்டவர்களே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இந்த இடத்துல பவுலையும் சீலாவையும் ஜெயில வச்சு அடின்னு அடிச்சு அவர்களை தலைகில இருட்டுல தொங்க விட்டு கட்டி வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல அவர்கள் கர்த்தரை ஆராதனை செய்த பொழுது அவர்களுக்கு கர்த்தர் முழு விடுதலையை கொடுத்தாரு. அங்க ஒரு பூகம்பத்தை கொடுத்தாரு. அப்ப அங்க காவல் பண்ணியிருந்த அந்த காவலாளி இவர்கள் எல்லோருமே தப்பித்து விட்டார்கள் சொல்லி தன்னை மாய்த்து கொள்ள நினைத்தும் பொழுது அங்க பவுல் உன்னை மாய்த்து கொள்ளாதே நிறுத்துன்னு சொல்றப்ப அவன் முழுக்க பயந்து போயிட்டான். ஏன்னா அவன் அவனை கட்டி வச்சிருந்த இடம் உள்ளறையில இருட்டா இருந்த இடத்துல கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இவன் இப்ப வெளியில நிக்கிறானேன்னு சொல்லி அது அவனுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்தது. அவன் அதுக்கப்புறம் அதை பயந்து போய் அவன் பயன்படுத்துற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர்களே அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். ஆண்டவர். அப்ப அந்த இடத்துல முதல் வார்த்தை அவனுடைய இருதயத்துல இருந்து வந்தது பாத்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அடிப்படையா பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறாரு. அவனுக்குள்ள ஒரு தேடலை வைக்கிறாரு. ஆக்சுவலா நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதான் முதல் கேள்வி. அந்த இடத்துல அவருடைய தேடலுக்கு அங்க பாத்தீங்கன்னா அவனுக்காக சுவிசேஷம் அன்று இரவே அவனுக்கு போதிக்கப்படுகிறது. போதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவன் அந்த கேட்ட வசனத்தை இருதயத்துல அவன் விசுவசிச்சு அவன் அறிக்கை செய்து அன்று இரவே ஞானஸ்தானம் எடுக்கிறான்ங்கிறத பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க நடந்த நிகழ்வுகளை பாத்தீங்கன்னாக்க அந்த ராத்திரியிலே அவனுடைய உள்ளத்தில் விசுவாசம் உண்மையா இருந்ததுனால பாத்தீங்கன்னாக்க கீழ்படியறதுல தாமதமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் முழுமையா அந்த வசனத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு சகோதர சகோதரிகள் மேபி இந்த காலில் கூட இருக்கலாம், நிறைய பேர் சத்தியத்தை விசுவசிக்கிறாங்க. ஆனா ஞானஸ்தானம் எடுப்பதற்கு இன்னும் காலதாமதம் நாம பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஆனா வேதத்துல இருதயத்துல நாம முழுமையா ஏன்னா வேதத்துல ரெண்டு இடத்துல இருக்கு. இந்த ஒரு காவலாளி உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அதே போல அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மந்திரிக்கு பிலிப் இயேசு கிறிஸ்துவை குறிச்சு அந்த பல்லாக்குல போகும்போது அவர் போதிக்கிறாரு. போகிற இடத்துல தண்ணீர் இருக்கிற இடத்த பார்த்துட்டு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடை இருக்குதா அப்படின்னு கேட்கிறப்ப நீ இருதயத்துல விசுவசிச்சா உடனே எடுத்தான்னு சொல்லி அந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அப்ப உள்ளத்துல அவர் விசுவசிக்கிறாரு. அதற்கப்புறம் அவருடைய மனம் திரும்புதல் பாத்தீங்கன்னா அவர் தான் அவரை சிறைச்சாலையில போட்டு அடிச்சிருப்பாரு ஆக்சுவலா. அப்ப அவருடைய காயங்களுக்கு எல்லாம் அவருக்கு காயங்களை முழுமையா துடைக்கிறாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவர் பழைய வாழ்வை விட்டு முழுமையாக திரும்புறாரு, ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அது விசுவாசத்தின் அறிக்கைங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வாசிப்போமே, மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முதல்ல இருதயத்துல விசுவாசம் வேணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த செயல்ல இருதயத்துல விசுவசிக்கிறதுல செயல் அவன் கிரிகைகள் இல்லாத விசுவாசம், செத்த விசுவாசம். அப்ப விசுவாசம் ஞானஸ்தானம் இது இரண்டும் சேர்ந்ததுதான் ரட்சிப்பு. விசுவசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப இந்த இடத்துல அவன் இருதயத்துல விசுவாசமே இல்லை அப்படின்னாக்கா அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆனா இங்க ஞானஸ்தானம் இல்லை என்று எங்கேயுமே சொல்லலை. விசுவாசம் தான் அடிப்படையானது. விசுவாசம் இருந்தாக்க அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், ஞானஸ்தானம். அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ஒரு மரத்துல இருக்கிற வேர் அதுதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு அடித்தளம். அது அந்த வேர் தான் அடிப்படையா ஒவ்வொரு மனிதனுக்குள்ள விசுவாசம். அந்த அந்த மரத்துல இருந்து பெறப்படுகிற அந்த கனிகள் வெளிவருதுல அந்த கனிகள் தான் ஞானஸ்தானம். அப்ப அது ஞானஸ்தானம் வெளிப்படையாக நாம தேவனுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் விசுவாசானவனுக்கு நாம வெளிப்படையாக நம்மளுடைய விசுவாசத்தை கிரிகைகள் மூலியமாக அதை வெளிப்படுத்துறோம். அப்ப இந்த ஞானஸ்தானத்தின் உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதை நாம அடுத்தது பார்க்க போறோம்.
வாசிப்போமே. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல வந்து பேதுரு வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு போட்டிருக்காரு. ஞானஸ்தானங்கிறது நீங்க வந்து தண்ணீர்ல மூழ்கி நாம அனுதினமும் நம்ம சரீரத்துல குளிக்கிற மாதிரி கிடையாது. ஏதாவது அழுக்கு கையிலயோ கால்லயோ உடம்புலையோ பட்டுருந்துச்சுன்னா தண்ணீரினால கழுவி அதை சுத்தம் பண்ற ஒரு சடங்கா வந்துட்டு கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவா வந்துட்டு சொல்றாரு. அது வந்து ஞானஸ்தானம்ங்கிறது ஒரு நம்முடைய நல் மனசாட்சியின் ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. நம்மளுடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக ரட்சிப்பை பெற்று, ஆவியில ரட்சிப்பை பெற்று, அதை நம்ம ஆத்மாவில் நம்ம மறுரூபம் எப்படி ஆகிறோங்கிறதுக்கு அதை வந்துட்டு நம்மளுடைய சரீரத்தின் செய்கைகள் மூலியமாக சபைக்கும் உலகத்துக்கும் நாம வந்துட்டு வெளிப்படையாக அறிவிக்கும் அது ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்ப உயிர்த்தெழுதலின் மூலியமாக தான், கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலினாலதான் நாம வந்துட்டு ரட்சிப்பை அடைகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலை நாம முழுமையாக விசுவசிக்கும் போது. ஸோ இதுதான் அடிப்படையா வந்துட்டு ஒருவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம வந்து விசுவசிக்கும் பொழுதுதான் பாத்தீங்கன்னாக்க அந்த ரட்சிப்பின் அந்த பயணமே வந்து ஆரம்பிக்கிறது. அப்ப ஒரு மரத்துல இருக்கிற வேறு தான் வந்துட்டு விசுவாசம். அதுக்கப்புறம் நாம வந்து அறிக்கை செய்கிறது தான் வந்துட்டு அந்த மரத்துடைய அந்த தண்டு. ஆனா அதனுடைய கனிகள் தான் வந்துட்டு, அதோடைய கனி தான், அந்த மரத்துல வர கனி தான் வந்து ஞானஸ்தானம். இந்த விசுவாசத்தில் காணக்கூடிய அந்த விளைவு தான் வந்து அந்த கனி, அதுதான் வந்துட்டு ஞானஸ்தானம். அப்ப கர்த்தர் பாத்தீங்கன்னாக்க நாம இவ்வளவு நேரம் அந்த பார்த்த எல்லா வசனங்களையும் ஒருங்கிணைந்து பார்த்தோம்னாக்க ரட்சிப்புங்கிறது வந்து ஒரு ஈவு, ஒரு இலவசமாக கர்த்தர் கொடுக்கிற ஒரு கொடை. இதை நம்மளுடைய சொந்த கிருகைகளினால நம்மளால வந்துட்டு சம்பாதிக்கவே முடியாது. சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்குற அது ஒரு கூலியும் கிடையாது. இது முழுக்க தேவன் நமக்கு இலவசமாக தருகிற ஒரு கிருபை அப்படிங்கிறது நாம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வாசிப்போமே. எபேசியர் 2:8, பிலிப்பியர் 2:12. இந்த 2 வசனத்தை சேர்த்து வாசி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். இப்ப நாம இந்த இடத்துல 2 வசனத்தை பார்க்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பிலிப்பியர் 2:12 பாத்தீங்கன்னாக்க உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த 2 வசனமே பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொண்டு முரண்பாடா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. ஸோ வேதாகமத்தில் முரண்பாடுகளா இந்த 2 வசனங்களே அப்படின்னு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா அது வந்து இல்லவே இல்லை. ஸோ முதல் பார்வையில ரட்சிப்பு என்பது ஈவன் தான் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு என்பதற்கு, அதுக்கு அடுத்த வசனத்துல பாக்குறப்ப பிரயாசப்படுங்கள் என்பதற்கு இடையே முரண்பாடா வந்து நமக்கு வந்து தோன்றும். ஆனால் இவை முரண்பாடுகள் அல்ல, மாறாக ரட்சிப்பின் வெவ்வேறு நிலைகளை தான் வந்துட்டு இது வந்து குறிக்கிறது. அப்ப இந்த 2 வசனத்தை நாம வந்துட்டு புரிந்து கொள்வதற்கு வாசிப்போமே. இந்த முரண்பாடை வந்துட்டு தீர்க்கிறதுக்கான திறவுகோல் வசனமே வந்து 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். அப்போ ஒரு மனிதன் அப்படின்னா கர்த்தர் வந்துட்டு எப்படி நம்மளை வந்துட்டு சிருஷ்டிச்சிருக்காருன்னா ஆவி, ஆத்மா, சரீரம். அப்ப ரட்சிப்புங்கிறது வந்து கர்த்தர் வந்துட்டு எப்படி கொடுத்திருக்காரு ஞானஸ்தானத்தின் மூலியமாக அப்படிங்கிறத நான் ஆழமா பார்ப்போம். அப்ப ஆவி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஆவி மாத்திரம்தான் வந்துட்டு தேவனுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆத்மா அப்படிங்கிற காரியத்தை பார்த்தோம்னா வேதத்தின்படி பார்த்தோம்னா அது நமது மனம், நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்ச்சிகள் அடங்கிய பகுதியாக இருக்கிறது. சரீரம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் ஒரு பௌதீக பகுதியாக இருக்கிறது. அப்ப தேவன்
இந்த 3 பகுதிகளிலும் ரட்சிப்பை வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு விதங்களில் நிறைவேற்றுகிறார். அது எப்படி அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்ப நம்மளுடைய சரீரம் இந்த உலகத்தோட உலக உணர்வு, உலகத்தோட சக மனிதர்களோட நாம தொடர்பு கொள்வதற்கு, அவங்களோட பேசி பழகுவதற்கும் மற்ற எல்லா காரியங்களுக்குமே அந்த ஐம்புலன்கள் மூலியமாக தான் நம்ம சரீரம் செயல்படுகிறது. ஒன்று பார்வை, ஒன்று காதுல நாம கேட்கிற சத்தம், நம்முடைய சுவை, அது அடுத்தது நம்முடைய மூக்கின் மூலியமாக மனம், நம்மளுடைய கைகால் மூலியமாக அந்த தொட்டு உணர்தல். அப்ப அந்த சரீரம் பாத்தீங்கன்னாக்கா நாம் கண்களால் பார்க்கும் அந்த வெளிப்புற ஒரு பகுதி. இது மண்ணால் ஆனது, மீண்டும் மண்ணுக்கே திரும்பும் சொல்லி பிரசங்கில 12வது அதிகாரத்துல வசனம் தெளிவாக இருக்கிறது. இது நம்ம சரீரம் தான் இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாசலாக இருக்கிறது. அடுத்தது நம்ம ஆத்மா. இது எல்லாவற்றுக்குமே இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாடி வேத வசனங்கள் இருக்கிறது. நம்மளுடைய ஆத்மா அப்படிங்கிற காரியம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனம் என்பது நம்முடைய அறிவு சார்ந்த விஷயம், ஞானம், யோசனைகள், எண்ணங்கள். உணர்வுகள் என்பது பார்த்தீங்கன்னா அன்பு, மகிழ்ச்சி, சோகம், பயம், கோபம், கசப்பு, வெறுப்பு, ஆச்சரியம், இந்த மாதிரியான நம்முடைய உணர்வுகள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருப்பம், டிசையர், நாம முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம். இதோட செயல்பாடுகள் உள்ளடக்கியதுதான் ஆத்மா. அப்ப ஆவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் இருக்குது. அப்ப ஆவிதான் தேவனுடைய ஐக்கியத்துல இருக்குது. கர்த்தரோட சேர்ந்து இருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நாம பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஆவியின் ரட்சிப்பு, இந்த இடத்துல தான் எபேசியர் 2:8 பாத்தீங்கன்னா இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா கொலோசியர்ல வசனம் இருக்கு. நாம எல்லோருமே இருளின் அதிகாரத்துல இருளின் ராஜ்யத்துல இருந்தோம். நம்மளை கர்த்தர் முதல்ல முழுமையாக அந்த இருளின் அதிகாரத்தில் நின்று நம்ம விடுதலை ஆக்கி விட்டார். அப்ப எபேசியர் 2வது அதிகாரத்திலே நீங்க 1-3 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவியோடே நாம சேர்ந்து நம்முடைய மாமிசமும் மனசும் விரும்பினதை நாம முற்காலத்திலே செய்து கொண்டிருந்தோம் அப்படிங்கிறது வசனம் இருக்குது. அப்ப கர்த்தருடைய அந்த அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தலையும் நாம விசுவசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க மனிதனுடைய ஆவியோட கர்த்தருடைய ஆவி ஒன்றாக இசைந்து இருக்கிறது பார்ப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மனிதனுடைய ஆவிக்கு முழுமையான அந்த ரட்சிப்பு கிடைக்கிறத பார்ப்போம். அப்ப ஆவி இது மனிதனின் மிக ஆழமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இது நேரடியாக தேவனோடு தொடர்பு கொள்ளும் ஒரு பகுதி. ஒரு மனிதனின் ஆவிக்குரிய பயணம் இங்கேதான் ஆரம்பமாகிறது. தேவனுடைய ஆவியானவர் மனிதனுடைய ஆவியோட இணைந்து முதலில் இங்கேதான் மறுபிறப்பை ஏற்படுகிறது. அப்ப நாம நம்முடைய ஆவிக்கு தான் முழுமையாக ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல், 100% கிருபை. பாவத்தினால் மரித்து போயிருந்த நமது ஆவி தேவனின் கிருபையினால் உடனடியாக உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதற்கப்புறம் அது முழுமையாக ஈவன் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் மனிதனின் பிரயாசமோ கிருகைகளோ எதுவுமே கிடையாது. தன் நற்செயல்களினால் இதை சம்பாதிக்கவே முடியாது. கர்த்தர் நமக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து முழு விடுதலையை கொடுத்துட்டாரு. பாவத்தின் தண்டனையிலிருந்து முழுமையான ஒரு விடுதலையை கொடுத்திருக்காரு. நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு சபைக்கு போறவங்க இல்ல வேற இருக்கிற சபையில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சகோதரர்களை பார்த்தாங்கன்னா நீங்க புதுசா யாரையாவது பார்த்தோம்னா நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஆனா அதற்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு முழுமையான அர்த்தம் புரிந்திருக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த ரட்சிப்புங்கிறத கர்த்தர் நம்முடைய ஆவிக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப 2வது நிலை ஆத்தும ரட்சிப்பு. அதுதான் சுத்திகரிக்கப்படுதல். பிலிப்பியர் 2:12 சொல்லியிருக்கபடி பாத்தீங்கன்னா பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப இது பாத்தீங்கன்னாக்கா இது தொடர்ந்து நாம கர்த்தர் வரும் வரைக்கும், அதான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போட்டிருக்கு, தொடர் செயல்பாடுகள். அப்ப இந்த ஆத்தும ரட்சிப்பு அப்படிங்கிறது சம்பாதிப்பதல்ல, இது வெளிப்படுத்துவது. தவறான புரிதல் நிறைய பேத்துக்கு இருக்குது. உங்கள் ரட்சிப்புக்காக உழையுங்கள் என்று வேதாகம் எங்கேயுமே கூறவில்லை. ஆத்மாங்கிறது நம்முடைய மனம், நம்முடைய சுபாவங்கள், முடிவெடுக்கக்கூடிய நம்முடைய அந்த விருப்பங்கள், இது உடனடியாக மாறுவதே இல்லை. நம்முடைய ஆவி ரட்சிப்புக்குள்ள வந்துருச்சு. ஆனா நம்முடைய பழைய சுபாவங்கள் எதுவுமே மாறவில்லை. ஆனா
கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார் வேதாகமத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, உங்களுக்குள் ஆவியில் ஈவாக கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை கீழ்ப்படிதல் மூலியமாக உங்க ஆத்மாவில் வெளிக்கொண்டு வர பிரயாசப்பட வேண்டும். ஸோ இதைதான் நம்முடைய மனம் மறுரூபம் ஆகும் பொழுது நம்முடைய சரீரத்துல அது வெளிப்பட வேண்டும். வாசிப்போமே ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அப்ப இது நமது மனம், சிந்தனை, உணர்ச்சிகள், தீர்மானங்களை எடுக்கும் சித்தம் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் நம்முடைய ஆத்மாவுடைய செயல்பாடுகளாக இருக்குன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அப்ப ஆவியில் ஏற்படும் அந்த மறுபிறப்பு அடுத்ததாக நம்முடைய சிந்தனைகள்ல முழுமையான ஒரு மாற்றம் வேண்டும். ஸோ இதுவே நம்முடைய மனம் புதிதாகுதலுக்கான கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, அது கட்டளையாகவே கொடுத்திருக்கிறாரு. அப்பதான் நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே நாம நடக்க முடியும். அப்ப இந்த ஆத்மா ரட்சிப்புங்கிறது பாத்தீங்கன்னாக்க அது கடைசி வரைக்கும் நம்மளுடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஸோ இதைதான் யோவான் 17:17 உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம்னு வசனம் சொல்லியிருக்கிறது. அப்ப அவருடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகளை நாம உள்வாங்கி அதை நாம விசுவசித்து அதற்கேற்றபடி நம்முடைய மாம்ச கிரிகைகளை முழுக்க மாற்ற வேண்டும். இப்போ 3வது நிலை பார்த்தீங்கன்னாக்க சரீரத்தின் ரட்சிப்பு, இது மகிமை அடைகிறது. வாசிப்போமே ரோமர் 8:23. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆமென். ஆமென். அப்ப ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட, இப்ப நாம ஏற்கனவே கர்த்தருடைய யார் ஞானஸ்தானம் இயேசுவின் நாமத்தினால் எடுத்திருக்கிறார்களோ அவருடைய ஆவியை நாம முதற் பலனாக பெற்றிருக்கோம். ஆனா அவர் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ரட்சிப்பை கொடுக்கறது பாத்தீங்கன்னாக்க நம்முடைய சரீரத்துக்கு, அவர் நம்முடைய மாம்சமான அந்த சரீரத்தை அவர் ஒரு மகிமையான சரீரமாக அவர் மாற்ற போகிறார். அதற்காக தான் நாம இந்த பூமியில பரிசுத்தத்தோட நடப்பதற்கு நம்மளுடைய மனம் புதிதாகி நம்மளையே மாற்றி கொண்டிருக்கிறோம். வாசிப்போமே ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை உயிரோட அவர் ஜீவ பலியாக கொடுத்தார். அப்ப நாமளும் நம்முடைய சரீரத்தை முழுமையாக தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எதுன்னு சொல்லி பகுத்தறிஞ்சு நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக அவருக்கு கொடுக்க வேண்டும். அது எப்படி கொடுக்க வேண்டும்? நம்முடைய நடவடிக்கைகள் மூலியமாக நாம செய்யற ஒவ்வொரு செயல்களும், பேசுறதும், கேட்கிறதும், பார்க்கிறதும், இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து போகுதா? அப்படி ஒத்து போகலைன்னா நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும். அந்த பழைய மனுஷன் ஏற்கனவே செத்துட்டான். அந்த புதிய மனுஷனுக்குரிய அந்த முயற்சிகளை நாம தேவனுடைய அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு நாம இதை முழுமையா செய்ய வேண்டும். அப்ப நம்முடைய சரீரம், இது நாம் வாழும் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் நம்முடைய பௌதீக உடல். ஆவியிலும் ஆத்மாவிலும் ஏற்படும் பரிசுத்தம் இறுதியாக நமது சரீரத்தின் செயல்கள் மூலியமாக வெளிப்பட வேண்டும். இதுவே ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. அப்ப நம்முடைய ஆவி ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டது, இது முற்று பெற்றது. ஆனா நம்மளுடைய ஆத்மா கர்த்தர் வரும் வரைக்கும் அது ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய சொல், செயல், சிந்தனைகள், இது எல்லாமே. அதுக்கப்புறம் நமக்கு இறுதியா கிடைக்க போறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சரீரம் மறுரூபமாகி மகிமையான ஒரு சரீரத்தை கர்த்தரை முகமுகமாக நாம எல்லோருமே தரிசிக்க போகிறோம். அப்ப நாம கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா நம்ம ஆவியில ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதே சமயத்துல நம்மளுடைய ஆத்மாவில முழுமையா மறுரூபம் ஆவதற்கு நம்முடைய எண்ணங்கள், செயல்கள்ல
அது வந்துட்டு நம்ம சரீரத்துல பிரதிபலிக்க வேண்டும். அதற்காக தான் பவுல் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பிரயாசப்படுங்க. ஏன்னா பவுல் தான் வந்து எபேசியருக்கும் இந்த கடிதத்தை எழுதினாரு, பிலிப்பியர்களுக்கும் இந்த கடிதத்தை வந்துட்டு எழுதியிருக்கிறார். இப்போ ஒரு இடத்துல ரசிக்கப்பட்டீர்கள், இன்னொரு இடத்துல பிரயாசப்படுங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த பழைய மனுஷன், அவனுடைய எண்ணங்கள், இது எல்லாவற்றையுமே மாற்ற வேண்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி. அப்ப கிருபையினால் பெற்ற ஈவை கீழ்ப்படிதல் மூலியமாக நாம எல்லோருமே வந்து அதை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப ஆவியின் அந்த மறுபிறப்பு வாசிப்போமே. யோவான் 3:5, யோவான் 4:24. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு 2 காரியம் வந்து இந்த அவசியம். இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னாக்க, அப்ப நுழைவதற்காக அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னாக்க அந்த ராஜ்யத்தினுள்ள அந்த சட்ட திட்டங்களுக்கு தான் வந்துட்டு கீழ்ப்படிஞ்சு நாம வந்து நடக்கணுமே ஒழிய நாம இஷ்டத்துக்கு எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகலாம்னா அப்படி வந்துட்டு போக முடியாது. இங்க 2 சொல்லியிருக்காரு. ஒண்ணு ஜலத்துல பிறக்கணும், இன்னொன்னு வந்து ஆவியிலேயே நாம வந்துட்டு பிறக்க வேண்டும். இது வந்துட்டு நம்மளுடைய மத சடங்குகள் போல வந்துட்டு இது வந்து கிடையாது. இது முற்றிலும் தேவனுடைய வசனத்தின்படி இது ஒவ்வொரு காரியமும் வந்துட்டு நடக்க வேண்டும். அப்ப ஜலத்தினால பிறக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க முதல்ல யோவான் ஸ்தானம் தான் வந்துட்டு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவன் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் வந்து அங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்கன்னா தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்ததுதான் வந்துட்டு அதை குறிக்கிறது. இது முற்றிலுமாக அதுக்கு வந்து நிறைய உதாரணம் வந்து அங்க வந்து கேட்பாங்க. நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறப்ப, உங்ககிட்ட 2 ஆடை இருந்துச்சுன்னா அதுல ஒன்ன பகிர்ந்து கொள்வது, உனக்கு வாங்குற சம்பளமே போதும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உதாரணங்களையும் வந்து சொல்றாரு. அப்ப இது வந்து முழுக்க நம்முடைய பழைய வாழ்க்கை அந்த முறை, அது கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை வந்துட்டு முழுமையாக விட்டுட்டு ஏன்னா கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நாம வந்து முழுமையாக சுத்திகரிக்கப்படணும். இதுதான் வந்துட்டு ஜலத்தினால வந்து பிறக்கிறது. அப்ப ஜலத்தினால பிறக்கிறது அப்படிங்கிறதுக்குரிய அந்த வசனத்தை நாம வந்துட்டு திருப்பி ஆழமா பார்ப்போம். 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். அப்ப ஞானஸ்தானங்கிறது வந்து தண்ணீர்ல மூழ்கிதான் நாம வந்துட்டு எடுக்க வேண்டும். ஆனா அந்த தண்ணீர்ல மூழ்கிறதுனால வந்துட்டு நம்மளுடைய சரீரத்தில் உள்ள அழுக்க நீக்கிறது மாதிரி நாம வந்து நினைச்சிக்க கூடாது. இது வந்துட்டு ஒரு சடங்கு கிடையாது. இது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலோட நம்ம வந்துட்டு இணைக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதுல வந்து முதல் பகுதியா பாத்தீங்கன்னா யோனாவுக்குரிய அந்த அடையாளத்தை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அந்த மரணம், அடக்கம், அந்த உயிர்த்தெழுதல் சாயல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமையா அந்த பழைய யோனாவுடைய நிகழ்வை வந்து யோனா எப்படி 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த கர்த்தர் வந்துட்டு அங்க இருந்த யூதர்கள் வந்து அடையாளம் கேட்கும் பொழுது அவர் வந்து இதைதான் நான் அடையாளமா உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல வந்து யோனாவின் அடையாளம் எதை குறிக்கிறது அப்படிங்கிறதையும் நாம பார்ப்போம். யோனா மீனின் வயிற்றில் வந்து முழுமையாக வந்து அவர் வந்து உள்ள மூழ்கி இருந்தார். வெளியே வந்து அவர் தெரியவே இல்லை. அப்போ ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க முழுக்க வந்துட்டு இருள் மாத்திரம்தான், இருள் மற்றும் மரணத்தின் நிலையில தான் வந்துட்டு அவர் இருந்தாரு. யோனாவை போய் படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனங்களை பழைய ஏற்பாட்டு அந்த யோனாவின் புஸ்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அவர் அங்க அந்த நெருக்கத்துல வந்துட்டு கர்த்தர்கிட்ட வந்து அவர் ஜெபம் பண்ணார், மனம் திரும்பி அங்க வந்து ஜெபம் பண்ணார். அதற்கப்புறம் என்ன நடந்துச்சு? 3 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் நாளுக்கு பின் யோனா வந்து வெளியே வந்தார். அப்ப அதே போலதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து முன்னாடி சொல்றாரு. இது வந்து யோனாவின் மரணம், அவன் வந்து எப்படி அதே மாதிரிதான் வந்துட்டு கிறிஸ்துவின் அந்த மரணம், அந்த உயிர்த்தெழுவை வந்துட்டு முன் அறிவிக்கிறார். அவங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. இது கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறிச்ச அந்த ஒரு முன்ன அறிவிப்பு தான் யோனாவின் அந்த நிகழ்வை வந்துட்டு அவர் குறிப்பிடுறாரு.
அப்ப யோனாவின் அனுபவம் பாத்தீங்கன்னா, மீன் வயிற்றுல வந்துட்டு அவர் உள்ளே இருந்தார், இருளில் மறைந்திருந்தார், 3ஆம் நாள் வெளியே வந்தார். இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலையும் பார்த்தீங்கன்னாக்க, கல்லறையில அவர் மரித்து கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டார், மண்ணுக்கடியில் இருந்தார், உயிரோடு எழுந்தார். அப்ப ஞானஸ்தானம் என்பது பாத்தீங்கன்னா நீரில் மூழ்குதல், பழைய மனிதன் செத்த புதைக்கப்படுகிறான், நீரிலிருந்து எழுதல்ங்கிறது தேவனுடைய கிறிஸ்துவின் ஜீவனை நமக்குள்ளாக நம்ம ஆவியில வந்துட்டு நாம வந்துட்டு பெற்றுக்கொள்கிறோம். இது வந்து ஒரு முதல் பகுதி. இரண்டாவது பாத்தீங்கன்னாக்க, கர்த்தர் எதுக்காக அவர் வந்து மரித்தார் அப்படிங்கிறதை நாம நிதானித்து பார்ப்போம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, அப்ப நாமளும் கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அவர் வந்து கல்லறையில வந்துட்டு அவர் வந்து இருந்தார் ஆக்சுவலா. அதே போல நாமளும் செத்து அப்படிங்கிற, நாமளும் பாவங்களுக்கு சாக வேண்டும். இதுதான் வந்துட்டு அடிப்படையா வந்துட்டு கர்த்தரோட நாம பண்ற அந்த உடன்படிக்கை ஆக்சுவலா. அப்ப நாமும் வந்துட்டு கர்த்தர் வந்து மரித்து பூமி கடியில போயிருந்த மாதிரி நாம வந்துட்டு பூமி கடியில போய் இருக்க முடியாது. ஆனா அந்த மரணத்திற்கு ஒப்பான அந்த சாயல்ல வந்து நாமளும் வந்துட்டு அவரோட உடன்படிக்கை செய்யற காரியம் தான் வந்துட்டு தண்ணீரில வந்துட்டு மூழ்கிறது. சோ இதற்கு ஒரு அடையாளமா பாத்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்த வசனத்தை ஆதியாகமம் 1 அதிகாரத்துல 9-10 வாசிப்போம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆமா. அப்ப இந்த பூமியானது, இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா, இந்த பூமியானது பாத்தீங்கன்னாக்க ஜலத்துல இருந்துதான், ஜலத்தை முழுக்க ஒரு சைடு ஒதுக்குறாரு, அங்க இருந்துதான் அந்த பூமி வந்துட்டு வெளிப்படுகிறது. அப்ப கர்த்தர் வந்து அவர் மரித்து பூமியின் இருதயத்துல வந்து இருந்தாரு. அப்ப நாம வந்து தண்ணிக்குள்ள மூழ்கும் பொழுது, ஞானஸ்தானத்தின் பொழுது மூழ்கும் போது அவருடைய மரணத்தின் சாயலுக்கு நாம வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம். நானும் என்னுடைய பாவத்துக்கு மரிக்கிறேன். அப்ப கர்த்தர் வந்து 3 நாள் கழித்து அவர் வந்து உயிரோட வந்த பொழுது பாத்தீங்கன்னா, நாமளும் வந்து தண்ணீர் வந்து வெளியே வரும் பொழுது அவருடைய ஆவி, அவருடைய ஜீவனை நாம வந்து நம்ம ஆவியிலே வந்துட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு தண்ணீர்ல மூழ்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க, இது வந்துட்டு ஒரு சடங்கு அல்ல. அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னாக்க, ஞானஸ்தானம் என்பது ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்ப இந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, இந்த வார்த்தையை நிதானிச்சு பாருங்களேன். உடன்படிக்கை என்கிற வார்த்தையை நிதானிச்சு பார்த்தோம்னா 2 பேர் வேணும். அடிப்படையா எந்த ஒரு உடன்படிக்கை செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 2 பேராவது வேணும். அப்ப நாம ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறோம்னாக்க, வீடை வாடகைக்கு கொடுக்கிறவரும் அந்த வீடை வாடகைக்கு எடுக்கிறவரும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துல உடன்படிக்கையில கையெழுத்து போட்டு வீடை எடுப்பாங்க. அதே போல ஒரு திருமணத்தின் போது திருமண உடன்படிக்கை, ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் இருவரும் வந்து வெவ்வேறு வீட்டுல இருந்து வரப்ப அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கணவன் மணியாக வாழ்வதற்கு அங்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. அப்ப 2 பேர் வேணும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்ப கர்த்தர் வந்துட்டு நம்முடைய ரட்சிப்புங்கிறது நம்முடைய ஆவிக்கு தான் அவர் வந்துட்டு முதல்ல வந்துட்டு கொடுக்குறாரு. அதற்கு ஞானஸ்தானம் அது முதல்ல வந்துட்டு அந்த உடன்படிக்கையை பாத்தீங்கன்னா நம்முடைய இருதயத்துல நடக்கிற அந்த உடன்படிக்கை இருக்குது. அந்த உடன்படிக்கையை பண்ணும்போது என்ன ஆகுது, அவர் நம்முடைய ஆவியிலே வந்து இசைந்து இருக்கிறாருங்கிறது தான் நம்ம வந்துட்டு வேத வசனங்கள் நிறைய வந்து எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. அப்ப இந்த உடன்படிக்கையை நாம வந்து எப்படி செய்ய வேண்டும்? அப்ப எந்த நாமத்தில் நாம வந்து ஞானஸ்தானம் எல்லோருமே எடுக்க வேண்டும்? ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்துல இன்னைக்கு அநேக சபைகள்ல எல்லோருமே மத்தேயு 28:19 படிதான் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஆனா ஒரு சில இடத்துல மாத்திரம்தான் அப்போஸ்தலர் 2:38 இருந்து எடுக்கிறாங்க. அப்ப அந்த நாமத்தை குறிச்சு நம்ம வந்துட்டு முழுமையான ஒரு புரிதல் வேணும். வாசிப்போமே, மத்தேயு 28:19, அப்போஸ்தலர் 2:38. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். அப்போ ஏசப்பா வந்து மத்தேயு
19 கட்டளையாக கொடுத்ததை வந்து அப்போஸ்தலர்கள் அவர் மற்ற சீஷர்கள் அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் வந்து ஞானஸ்தானம் வந்துட்டு எடுத்தார்கள். அப்ப இதை குறித்து நாம வந்துட்டு சரியான புரிதல் வேணும். அந்த புரிதல் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு நாம வந்து சரியா எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு அடிப்படை பார்த்தீங்கன்னாக்க தேவன் ஒருவரா, கிறிஸ்து வந்துட்டு இயேசு கிறிஸ்து முதல்ல வந்து பிரதான கட்டளை தேவன் வந்துட்டு ஒருவரேங்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தான் வந்து தேவனா அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு சில வசனங்களை வந்துட்டு பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா தோமா வந்துட்டு அவருடைய சீஷன் அப்போஸ்தலனாக இருந்தான். அவனுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து உயிரோட வந்து தன்னுடைய காயங்களை காட்டும் பொழுது, ஏன்னா ஒரு யூதன் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல யாரையுமே வந்துட்டு என் ஆண்டவரேன்னு வந்து சொல்ல மாட்டார். இந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்து சொல்றாருனாக்க அவர் ஆவியில உயிர் தெழுந்தது அவர் வந்துட்டு அவர் பார்க்கிறாரு. ஆக்சுவலா பார்த்ததுக்கு அப்புறம் என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்றாரு. இதே மாதிரிதான் வந்து யோவான்லையும் 1 யோவான் 5:20 பார்த்தோம்னாலும் சரி, ரோமர் 9:5 பார்த்தீங்கன்னாக்க சர்வத்திற்கும் மேலான தேவன் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் அப்படிங்கிற நமக்கு ஏற்கனவே நிறைய வசனங்கள் தெரியும். அதோட சுருக்கமாக தான் நம்ம இப்ப பார்க்கிறோம், நேரமின்மை கம்மியாக இருக்கிறதுனால. அப்ப கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை தேவன்? பழைய ஏற்பாட்டுல உதாரணத்தை பார்த்தோம்னாக்க உபாகமம் 6:4 சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஏசாயா 45:5 பார்த்தோம்னா நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. நான் கர்த்தர் வந்துட்டு இந்த பூமியை சிருஷ்டித்த போது என்னோட வேற எந்த தேவர்களுமே இல்லை அப்படின்னு வந்து வசனம் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ சபைகளா இருக்கிறதோ இல்ல மற்ற சபைகளையும் சரி, அவர் அங்க கூட இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து அவர்களுடைய புரிதல் வந்து தவறாக இருக்கிறது. ஏன்னா எல்லாவற்றையுமே அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியத்தோட சிந்திச்சு பார்க்காம அந்த மாம்ச கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஆவிக்குரிய காரியங்களை முழுமையாக புரிந்து முடியாது. இதுதான் நமக்கு 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரம் முழுக்க பார்த்தோம்னாக்கா ஆவிக்குரியவர்கள் அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத தெளிவா வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப பிதாவே மாம்சத்தில் வெளிப்பட்டார். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படிங்கிற அந்த வசனம் இருக்குது. அதை குறித்து அவர் தேவன் மாம்சத்துல வெளிப்படுவார் அப்படிங்கிறத குறித்து ஏசாயா 9:6 வந்து சொல்லியிருப்பாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா அப்படின்னு, சமாதானத்தின் பிரபு, ஆலோசனை கர்த்தான்னு சொல்லி அவரை குறிச்சு அந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறினது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப பிதாவும் குமாரனும் ஒருவரா அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த வசனத்தை நாம வந்து பழைய ஏற்பாட்டு வசனங்களையும் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த வசனத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்க நன்றாக வந்துட்டு புரிகிறது. ஆதியாகமும் 17:1 சொல்லுது, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் பிதான்னு சொல்லி. வெளிப்படுத்தின விசேஷத்துல 1:8 வந்து இயேசு கிறிஸ்து வந்து சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஒரே இரட்சகரை குறித்து பழைய ஏற்பாட்டுல ஓசியா 13:4 சொல்லுகிறது, இதாதான் இரட்சகர்னு. புதிய ஏற்பாட்டுல லூக்கா 2 வந்து இயேசு கிறிஸ்து தான் வந்து இரட்சகர்னு சொல்லுது. சிருஷ்டிகர்த்தா ஏசாயா 44:24 சொல்லுது. அதே போல சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லி யோவான் 1:3 அதே வசனம் தான் வந்து மேற்கோள் காட்டப்படும். அப்ப நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்னு சொல்லி ஏசாயா 43:10 சொல்லுது. அதவே வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் 8:24 வந்து அதை வந்துட்டு நம்ம வந்து அதோட நிறைவேறுதலை வந்து பார்க்கிறோம். அததான் வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில யோவான் 10:30 சொல்லுது. ஏசப்பா சொல்லுவார், நானும் பிதாவும் ஒன்றாக இருப்போம். அதை சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்த யூதர்கள் வந்துட்டு மனிதனா இருக்கிற இவர் எப்படி வந்துட்டு தன்னை தேவன்னு சொல்றாருங்கிறதுக்காக அவரை வந்து கல் எடுத்து அடிக்க போறாங்க. அப்ப பிதாவும் பரிசுத்தாவியும் ஒருவரே அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட வசனங்கள் வந்து இருக்குது. யோவான் 4:24 அழகா சொல்லுது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல வந்து பிதாவை குறித்து சொல்லுகிறது, பிதாவானவர் ஆவியாக இருக்கிறார். அப்ப ரோமர் 8:9 சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அதே போல கர்த்தரே ஆவியானவர் 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவரை குறிச்சு 3 ஆவியா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. 3 வெளிப்பாடுகள் ஒரே ஆவிதான். இங்க மத்தேயு 10:20 சொல்லுது, நீங்க எதற்கு பயப்படாதீங்க,
என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டு யோசிக்க வேணாம், நிர்ணயம் பண்ண வேணாம். அந்த நேரத்துல பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள்ள இருந்து பேசுவார். மார்க் 13 சொல்லுது அதேதான், பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள்ள இருந்து பேசுவார் சொல்லியிருக்கு. அதே போல லூக்கா 21:15 பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த வாக்கை தருவேன்னு சொல்லி ஏசப்பாவும் சொல்லியிருக்காரு. அப்ப நமக்குள் வாசம் செய்வது 3 ஆவிகள் அல்ல, ஒரே ஆவி என்பதை வந்து முழுமையாக நாம வந்து சரியான விதத்துல நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஒரே நாமம் என்பது என்ன அப்படிங்கிறத வேதத்தை நாம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, யோவான் 5:43 இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் இந்த பூமிக்கு வந்ததே பிதாவின் நாமத்தினாலதான் வந்திருக்கிறேன்னு வந்து சொல்றாரு. எபிரேயர் 1:4 நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா சரி, இவர் எவ்வளவு பெரிய நாமத்தை வந்து சுதந்திரித்து கொண்டு பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறது பவுல் தான் வந்து எழுதியிருக்கிறாரு. குமாரின் நாமம் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். மத்தேயு 1:21 அதற்கு சாட்சி உள்ள ஒரு வசனம். அதே போல யோவான் 14:26 சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் நாமம் வந்துட்டு, ஏன்னா என் நாமத்தினாலே பிதா வந்து அனுப்ப போகிறாகிய பரிசுத்தாவி, இயேசுவின் நாமத்தை சொன்னாதான் பரிசுத்தாவியானவர் வருவார். அப்படி இந்த வேத வசனங்களை ஒன்றாக நாம வச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்க, இயேசுவின் கட்டளைகளுக்கு, ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே நீங்க ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க, அது எழுத்தின் வடிவுல பார்த்தோம்னா எங்கேயுமே வந்து ஜோடியான வசனம் இல்லை. அது ஆவிக்குரிய அர்த்தத்துல எடுத்து பார்த்தோம்னாக்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது இயேசுவின் நாமத்தில் தான் வந்து ஞானஸ்தானம் கொடுங்கள் என்பது அதற்கு முழுமையான அர்த்தமாகும். அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது இவைகள் எல்லாம் வந்து பட்டம் தான். இது வந்து எதுவுமே வந்து நாமம் கிடையாது. அந்த ஒரே நாமம் வந்து இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை நாம எல்லோருமே சரியாக புரிந்து கொண்டு முழுமையாக விசுவசித்து ஞானஸ்தானம் எடுத்தால்தான் அது வந்துட்டு பிரயோஜனமாக. அப்ப இங்க வந்து அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க வசனத்தை, ஏன்னா கர்த்தரோட இருந்திருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டுக்கு வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கிறார்கள். அப்ப அப்போஸ்தலர்கள் எப்படி கீழ்ப்படிந்தார்கள், இயேசு கொடுத்த கட்டளையின் உண்மையான அர்த்தத்தை அப்போஸ்தலர்கள் முழுமையாக புரிந்து கொண்டு அப்போஸ்தலர்கள் அவர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு அப்படியே வந்துட்டு பின்பற்றினாங்க. யாருமே வந்து இயேசுவின் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஒரு ஞானஸ்தானம் கூட வேதத்துல வந்து கிடையவே கிடையாது. அப்ப நாம வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே நாள் தொடங்கி வேதத்தில் உள்ள அனைத்து ஞானஸ்தானங்களுமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மட்டுமே வந்து கொடுக்கப்பட்டது. எந்த ஒரு ஞானஸ்தானமுமே வந்து பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால கொடுக்கப்படவே இல்லை. அப்ப யூதர்களுக்கு முதல்ல ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாக்க, மனம் திரும்பி முதல் ஞானஸ்தானம் அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப சபையில முதல் நாளிலே யூதர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலதான் வந்துட்டு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அடுத்த சமாரியர்கள் எடுத்த ஞானஸ்தானம் அப்போஸ்தலர் 8:16 வாசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் எல்லோருமே கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருந்தார்கள். பிலிப்பு சமாரியாவுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்றுதான் நம்ம வந்து வசனத்தை பார்க்கணும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, புறஜாதியர்களுக்கு ஞானஸ்தானம் எந்த நாமத்தினால கொடுத்தாரு, கொர்நேலிய வீட்டுல பாத்தீங்கன்னாக்க கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி பேதுரு வந்து கட்டளை கொடுத்தான். அப்ப புறஜாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலதான் வந்து ஞானஸ்தானம் வந்து அவர்களுக்கு கொடுத்தாங்கிறத பார்க்கணும். அதே போல எபேசு பட்டணத்துக்கு அங்க போய் எபேசுல இருக்கிற மக்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஞானஸ்தானம் அவர்கள் வந்து இயேசுவின் நாமத்தினாலதான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுக்கிற ஞானஸ்தானம் வந்து அப்போஸ்தலர் 22:16 பாத்தீங்கன்னா, அனனியா கேட்கிறாரு, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன, நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அப்ப புதிய ஏற்பாட்டுல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னாக்க ஞானஸ்தானம் வந்து இயேசுவின் நாமத்தினாலதான் வந்துட்டு கொடுத்திருக்கிறாங்கிறதுக்கு நமக்கு ஆதாரங்கள் நிறைய வந்துட்டு இருக்கிறது. அப்ப இதோட சுருக்கம், யூதர்கள், சமாரியர்கள், புறஜாதியர்கள், எபேசியர்கள் இது எல்லோருமே இயேசுவின் நாமத்தினாலதான் வந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். வாசிப்போமே கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். அப்ப சபைக்குள்ள எந்த ஒரு காரியம் வந்து செய்யறதாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையுமே இயேசுவின் நாமத்தினாலதான் வந்து செய்ய வேண்டும் என்பது பாத்தீங்கன்னாக்க
வேதத்துல கட்டளையாகவே நமக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப எனவே ஞானஸ்தானத்தையும் நாம எல்லோருமே இயேசுவின் நாமத்தினாலதான் கண்டிப்பா எடுத்தே ஆக வேண்டும். வசனத்தின்படி பார்த்தோம்னாக்க வாசிப்போமே 1 கொரிந்தியர்ல 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். அப்ப நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து வசனம் வந்து தெளிவாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க கர்த்தராகிய நாமத்தினாலும், அவருடைய நாமம் தான், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறும் பொழுது மட்டுமே தான் வந்து நம்முடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால பெறாதவர்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்பது வேதம் வந்து தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்ப இயேசுவின் இது எந்த இடத்துல இந்த வசனம் வந்து தெளிவாக சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர் 2:38 திருப்பி நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க, ஒவ்வொருவரும் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும்னாக்கா அவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும் தான் வசனம் சொல்லுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கலனாக்கா அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லைங்கிறத நாம வந்து நம்ம தெளிவாக வந்து புரிகிறது. இதை நாம வந்து மற்றவர்களுக்கு தெளிவாக சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுதோ இல்ல மற்ற சபைக்கு போனவங்க பிதாகுமாரர்கள் எடுத்தவங்களுக்கு நம்ம வேதத்தை தெளிவாக வந்துட்டு அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில நாம எடுத்து சொல்ல வேண்டும். அப்ப ரட்சிப்புக்கு வந்து ஒரே நாமம் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறது நமக்கு வந்து மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு பூமியின் கீழே வந்து வானத்தின் கீழே வந்து இயேசுவின் நாமம் தான் வந்து. அப்ப அந்த பூமி கீழே மனிதர்கள் எல்லோருமே பிதாவுக்கிட்ட ஜெபம் பண்ணும் போது இயேசுவின் நாமத்தினாலதான் வந்துட்டு ஜெபம் செய்ய வேண்டும். எந்த ஒரு அற்புதம், பிசாசை விரட்டுறது, நோய்கள் நீங்குவது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திரமே வந்துட்டு செய்ய வேண்டும். எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும் என்பதுதான் வந்துட்டு வேதத்துல உள்ள கட்டளையாகவே இருக்குது. இதற்கு மாறாக நாம எதுவும் செய்தாலும் நாம இன்னும் மாம்ச சிந்தையிலே நடக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். அப்ப நான் ஏற்கனவே பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிற அந்த பட்டங்கள்ல வந்து ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் என்ன செய்வது அப்படின்னு நாம ஒருவேளை யாராவது அறியாமையினால் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற பட்டங்களில் ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் என்ன செய்வது, மீண்டும் ஞானஸ்தானம் எடுக்கலாமா அப்படின்னு அந்த கேள்வி எழுந்துச்சுனாக்க அதுல வேதத்துல தெளிவாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 19 நமக்கு 1 முதல் 3 வசனங்கள் வந்து நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அங்க எபேசு பட்டணத்துக்கு பவுல் போறாரு. பரிசுத்தாவியை வந்து பெற்றிருக்கிறான்னு கேட்டப்ப பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்பதே எங்களுக்கு வந்து தெரியலேன்னு சொல்றப்ப, அப்ப நீங்க எந்த நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா அடுத்த கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கப்புறம் யோவான் ஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானம் தான் வந்து எடுத்தோம்னு சொல்றப்ப, அவன் தான் ஏற்கனவே மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்தானம் தானே அவன் வந்து கொடுத்தான். இப்ப எனக்கு பின் வருவர் வந்து பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுப்பார்னு சொல்லி அவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னாக்க மறுபடியும் அந்த சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் எல்லோருமே இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்பதை நாம அங்க வந்து 2வது முறை வந்து ஞானஸ்தானம் எடுத்தாருங்களுக்கு நமக்கு வேதத்திலே வந்து அழகா வந்துட்டு ஒரு சாட்சி வந்துட்டு இருக்குது. அப்ப இது வரைக்கும் யாராவது அப்படி எடுக்காதவர்கள் இருந்தாக்க மீண்டும் வந்து நம்ம வந்து இயேசுவின் நாமத்தினால எடுக்கிறது தான் வந்து வேதத்தின்படி சத்தியமாக இருக்கிறது. சோ இவ்வளவு நேரம் நாம வந்து பார்த்தது பாத்தீங்கன்னா ஜலத்தினால வந்துட்டு பறக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஆவியினால மறுபடியும் நாம வந்துட்டு பறக்க வேண்டும். அப்ப ஆவியினாலே பிறப்பது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்முடைய உள்ளான இருதயத்துல நடக்கக்கூடிய அந்த மாற்றத்தை குறிச்சுதான் கர்த்தர் பேசியிருக்கிறார். அப்ப தண்ணீர் உடலை சுத்தப்படுத்துவது போல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோட உள்ள வந்து நம்முடைய உள்ளான மனிதனை ஆத்துமாவை முழுமையாக மாற்றுகிறார். ஆவியானவர் இல்லாமல் யாருமே வந்து தங்களை மாற்றிக்கொள்ளவோ இல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை எப்பொழுதுமே வந்துட்டு புரிந்து கொள்ள முடியாது. அப்படியே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதிய சுபாவம் வந்து நமக்குள்ள வந்துட்டு உருவாக வேண்டும். அந்த புதிய சுபாவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளாக அவருடைய ஆவியினால அளவில்லாமல் கொடுத்திருக்காரு. அது நம்மளுடைய சரீரத்தின் மூலியமாக முழுமையாக வெளிப்பட வேண்டும். சோ ஒரு மனிதன் வந்துட்டு கர்த்தரை விசுவசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் புதிய சுபாவத்தை உருவாக்குகிறார். இது உண்மையான மறுபடியும் மறுபடியும் பிறந்தது. அப்ப ஒரு மனிதன் முற்றிலுமாக ஒரு புதிய மனிதனாக அவன் வந்துட்டு மாறிவிட்டான்னு தான் வந்துட்டு வசனம் சொல்லுகிறது. அதை வந்து நம்ம செயல்ல வந்துட்டு படிப்படியா வந்துட்டு வெளிப்படுத்த வேண்டும்.
அப்ப முழுமையான மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஜலத்தினால பிறக்கிறது பாத்தீங்கன்னா நம்முடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் முழுமையாக மன்னிக்கப்படுகிறது, கழுவப்படுகிறது. நம்முடைய ஆவியில வந்து புதிய சுபாவம் வந்து உருவாக்கப்படுகிறது. அப்ப ஜலத்தினால நாம வந்துட்டு சுத்திகரிக்கப்படுகிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க எதிர்கால வாழ்விற்கான ஒரு புதிய வல்லமையை பரிசுத்தாவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்க வந்து வல்லமையை வந்துட்டு நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள். அப்ப நம்ம புதிய சிருஷ்டிக்கிறப்ப பழசு எல்லாம் கடந்த கால பாவங்கள் எல்லாம் பழைய சிந்தனைகள் எல்லாமே வந்துட்டு முழுமையாக நாம வந்துட்டு அதை முழுமையாக மூட வேண்டும் சொல்லலாம். அப்ப புதிய ஒரு அந்த ஆவியான நம்முடைய ஜீவன் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அந்த ஜீவன் தான் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். சோ இதை குறித்து வந்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் வந்து வசனம் இருக்கு. வாசிப்போமே. எசேக்கியேல் 36 25 27. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். இப்ப கர்த்தர் வந்து இந்த ஞானஸ்தானம் மறுபடியும் நீங்க வந்துட்டு பரவாவிட்டால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாதுங்கிறதுக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். சோ இதுதான் வந்து நம்மளுடைய ஞானஸ்தானம். தண்ணீருக்குள்ள வந்துட்டு ஒரு தடவை மூழ்கி நாம எழுந்திருக்கும் போது அதுக்கப்புறம் உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து அப்ப நம்மளுக்கு நம்மளுடைய இருதயத்துல வந்துட்டு கல்லான இருதயத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம நுழைவதற்கு அந்த கல்லான இருதயம் இருந்துச்சுனாக்கா அதுக்குள்ள வந்துட்டு நுழைய முடியாது. ஆனா அதற்கு அவர் வந்து சதையுள்ள அந்த இருதயத்தை வந்து கொடுக்குறாரு. அவர் ஆவியானவரால் நம்ம வந்து முழுமையாக நிரப்பப்பட்டு நம்முடைய கர்த்தர் வரும் பொழுது நாம வந்து எப்படி வந்து ஆவியின் கனியில நாம வந்துட்டு நடக்க வேண்டும் என்பது குறிச்சுதான் வந்துட்டு கர்த்தர் முழுமையாக அந்த மனம் திரும்புதலை குறிச்சு அந்த மனம் திரும்புதலுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் நம்ம சரீரத்துல அதுதான் வந்துட்டு ஆவியினால பிறக்கக்கூடிய அந்த காரியம். அப்ப அதுதான் வந்துட்டு தேவன் ஆவியாக இருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது அவரோட தேவனுக்கு சித்தமான காரியங்கள் அவருடைய வார்த்தைகள் ஆவியானவர் நம்ம கூட பேசுற அந்த உள்ளான மனிதன்ல வந்து பேசுற காரியங்களை முழுமையாக நம்முடைய ஆவியால புரிந்து கொள்ள முடியும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆத்மாவில அது வந்துட்டு முழுமையான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நம்முடைய சரீரத்துல வந்துட்டு அது வந்து செயல்பாடாக வெளிப்படும். அதனாலதான் கர்த்தரோட இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்ப ஆவியில் பிறப்பது என்பது வெறுமனே வந்துட்டு அந்நிய பாஷைகள்ல பேசுவது கிடையவே கிடையாது. வெளிப்புற அடையாளங்கள் மட்டுமே உண்மையான அடையாளம் நாம நம்பவே கூடாது. உள்ளான மாற்றம் தான் வந்துட்டு அதற்கு சான்றாக இருக்கு. அப்ப ஆவியின் வரங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு வந்து நிறைய சபைகள்ல வந்துட்டு அந்நிய பாஷை பேசுவது, தீர்க்க தரிசனம் சொல்லுவது, பிசாசுகள் இதெல்லாம் வந்துட்டு ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாக்க இருக்கிற வெளிப்பாடுகள் தானா? ஆமாம், அதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து சபையோட பக்தி வளர்ச்சிக்காக வந்துட்டு பக்தி விரிவு அடைய வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த வரங்கள் தான். அது கண்டிப்பா எல்லோருக்குள்ளயுமே வந்துட்டு வேலை செய்யும். ஆனா இந்த வரங்களை மட்டும் நான் வச்சுக்கிட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு போக முடியுமா? கர்த்தர் வர அன்னைக்கு நான் மறுரூபம் ஆக முடியுமா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டு பார்த்தோம்னாக்க எனக்குள்ள உள்ளான அந்த என்னுடைய குணாதிசயங்கள் தேவனுடைய குணாதிசயங்கள் எனக்குள்ள இருந்து வெளிப்படலைனாக்க அந்த ஆவியின் கனி வெளிப்படலைனாக்க நான் வந்துட்டு கடைசியில வந்துட்டு நுழைய முடியாதுன்னு வேதம் வந்து தெளிவாக சொல்லுகிறது. வாசிப்போமே மத்தேயுல 7:21-23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமென். அப்ப கர்த்தர் வந்து சொல்லிருக்காரு, என் நாமத்தினால அநேகர் வந்துட்டு வருவாங்க என் நாமத்தை கொண்டு. அப்ப அவர்களை நீங்க வந்துட்டு அவருடைய கனிகளினாலதான் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப வரங்கள் பாத்தீங்கன்னாக்க வெளிப்புறமான வந்துட்டு ஒரு செயல்கள்.
ஆனா கனிகள்ங்கிறது பாத்தீங்கன்னா எனக்குள்ளாக உள்ளான சுபாவ மாற்றம், என்னுடைய கேரக்டர் முழுமையாக கர்த்தருடைய சுபாவம் எனக்குள்ள வந்துச்சுனாக்கா அதற்கேற்ற அந்த கிரிகைகள் வெளிப்பட வேண்டும். அப்ப வரங்கள் பாத்தீங்கன்னாக்கா அந்நிய பாஷையோ, தீர்க்க தரிசனம் சொல்றதோ, நோயை விரட்டுறதோ, அதெல்லாம் வந்து வெளிப்பாடான ஒரு உதாரணங்கள் சொல்லலாம். ஆனா என்னுடைய உள்ளான அந்த மாற்றம்ங்கிறது பாத்தீங்கன்னா அன்பு, நற்குணம், நீடிய பொறுமை, கீழ்ப்படிதல், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. அப்ப வரங்கள் வந்துட்டு ரட்சிப்புக்கு வந்து உத்தரவாதமே இல்லை. ஆனா உண்மையான ஆவியின் சான்றுதான் வந்து நமக்கு வந்து ரட்சிப்புக்கு உத்தரவாதம் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வாசிப்போமே 1 பேதுரு 1:20. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். அப்ப அழிவுள்ள வித்தினாலே அல்ல அப்படின்னு வந்து வசனம் இருக்குது. அப்ப ஆவியில் பிறப்பது என்பது சத்திய வசனத்தினால் மறுபடியும் பிறப்பது ஆகும். அப்ப ஜெனிப்பித்தல், நான் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். ஜெனிப்பித்தல் என்றால் உருவாக்குதல் அல்லது புதிதாக பிறக்க செய்தல். அப்ப இயேசுவின் வார்த்தைகளே ஆவியாகவும் ஜீவனாகவும் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி யோவான் 6:63 கர்த்தரே வந்துட்டு பேசியிருப்பாரு. எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். ஆமென். ஆமென். அப்ப கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய சபையை வந்துட்டு திருவசனத்தை கொண்டுதான் முழுக்க வந்து அவர் வந்துட்டு பரிசுத்தப்படுத்துறாருங்கிறத பாக்குறோம். ஏன்னா அவர்களை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய சத்தியமே அவர்களை முற்றிலுமாக உங்களுடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. அவர் வந்து திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால், நாம ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வசனத்தினாலதான் முழுக்க அந்த சபையானது சுத்திகரிக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது பார்க்கிறோம். வாசிப்போங்க 1 யோவான் 3:9. 3:9 அதுக்கு அடுத்த வசனம் வந்து 1 யோவான் 1:8. இந்த 2 வசனத்தை சேர்த்து வாசிப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆமென். ஆமென். இந்த 2 வசனங்களையுமே எழுதுனது பாத்தீங்கன்னாக்க யோவான் தான். நான் ரெண்டுமே வந்து முரண்பாடா இருக்கிற மாதிரி தெரியுது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனா 1 யோவான் 1:8 பாத்தீங்கன்னா நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இது ஒரு முரண்பாடா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லைங்கிறதான் வந்துட்டு அதை நாம எப்படி வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாவம் செய்யான், இதன் உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய பழக்க வழக்கங்கள். பாவம் செய்வது வந்து ஒரு கிறிஸ்தவனின் சுபாவமாகவோ அல்லது தொடர்ச்சியான பழக்கமாகவே இருக்க முடியாது. இந்த பாவத்துல அவனால வந்துட்டு நிலைத்திருக்கவே முடியாது, ஒருவன் தேவனால் பிறந்தவனாக இருந்தான். அப்ப நிகழ்வு, ஒருவன் தவறி விழுதல், ஒரு கிறிஸ்தவன் தவறு செய்யவே மாட்டான் என்பதல்ல, அவன் பாவத்தில் விழுந்தாலும் அவனது புதிய சுபாவம், தேவனுடைய ஆவியை அவன் பெற்றுக்கொண்டவன், அந்த பாவத்துல அவனை வந்து தொடர்ந்து இருப்பதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். உடனே வந்துட்டு மனம் திரும்பும்படி அவனுக்குள்ளாக இருந்து கர்த்தர் வந்து பேசிக்கிட்டே இருப்பார். அப்ப இந்த வசனத்துல வந்து உள்ள அர்த்தத்தை நம்ம வந்து ஆழமா பார்த்தோம்னாக்க, தேவனால் பிறந்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவனுக்குள்ள வந்துட்டு ஒரு சுபாவ மாற்றம் வந்துட்டு இருக்குது. அந்த சுபாவ மாற்றம் எப்படி வருதுனாக்கா அவருடைய வித்து வந்துட்டு அவனுக்குள்ள வந்து இருக்கிறதுனால அவன் வந்துட்டு அவனுடைய போராட்டம், பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா அவனுக்கு வந்து ஆவியின் போராட்டம். அப்ப ஆவியும் மாமிசமும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக வந்துட்டு இருக்கிறதுங்கிறத நம்ம வந்து வேதத்துல வந்து பார்க்கணும். அப்ப பாவம் செய்யும் பொழுது ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். உடனடியாக மனம் திரும்ப வேண்டும்ங்கிறதுதான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீழ்ச்சியும் எழுச்சியும் புதிய சுபாவத்தின் செயல்பாடு எப்படி இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் வந்துட்டு நம்ம ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஏதாவது ஒரு பாவத்துல நாம விழுந்துட்டோம்னாக்க நம்முடைய உள்ளத்துல வந்து இருதயத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பேசிக்கிட்டார். தேவனால் பிறக்கும் பொழுது சுபாவம் மாறுகிறது, பாவத்தில் நிலைத்திருக்க உள்ளம் அனுமதிக்காது, இருதயம் வந்துட்டு அனுமதிக்காது. உடனடியாக மனம் திரும்புதல். அப்ப அவன் உடனடியாக மனம் திரும்பி பிதாவோட ஒப்புரவாவான். இதுதான் வந்துட்டு ஒரு
ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய அந்த வாழ்க்கை முறையாகவே இருக்கும். அவனுடைய ஆவிக்குரிய பயணம் இப்படிதான் வந்துட்டு இருக்கும். அதுக்கு அடித்தளம் பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய வித்து, தேவனுடைய வார்த்தை, அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இதுதான் வந்துட்டு தேவனுடைய வித்துன்னு சொல்லி வேதம் வந்து சொல்லுகிறது. அப்ப ஆவியினால் பிறக்கும் பொழுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்ப அந்த அவனுடைய வித்து அவனுக்குள்ளாக வந்துட்டு தரித்திருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஒரு விதை வந்து பூமியில விதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது படிப்படியா வளர்ந்து அதுக்கப்புறம் வளர்ந்து அது செடியாகி கொடியாகி அதுக்கப்புறம் கனி கொடுக்குதோ, அதே போல ஒரு மனிதனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்துல விதைக்கப்படும் பொழுது அந்த விதையிலிருந்து எப்படி ஒரு செடி வளருமோ அது போல அவனுடைய இருதயத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள், குணாதிசய மாற்றங்கள் வந்துட்டு வருது. அது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க தேவனால முழுமையாக வந்துட்டு அவருடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுறதுனால அந்த குணாதிசயங்கள் முழுமையாக அவனது சரீரத்துல வந்துட்டு வெளிப்படுகிறது. அப்ப பாவம் செய்ய மாட்டான்னா அவன் வந்து என்னைக்குமே பாவத்தை நேசிக்க அவனால வந்துட்டு முடியவே முடியாது. சோ தேவனுடைய சுபாவமும் பாவ சுபாவம் ஒன்றுக்கொன்று எதிராக தான் வந்து இருக்குது. இப்ப தேவனுடைய சுபாவம் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது பாவத்திற்கும் அவருக்கும் இடையே ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது. தேவனால் பிறந்த ஒருவன் பாவத்தை நேசிக்கவோ அதில் தொடரவோ என்றைக்குமே வந்துட்டு முடியாது. எப்படி இருளும் ஒளியும் ஒன்றாக இருக்க முடியாதோ, அது ஒரு காலமும் வந்துட்டு கலக்க முடியாதோ, அதே போலதான் வந்து ஒளி இருக்கும் இடத்தில் இருளால வந்துட்டு தொடரவே முடியாது. அப்ப நாம இவ்வளவு நேரம் வந்து நம்ம வந்து அந்த ரட்சிப்பின் அந்த பாதையை நாம பார்த்தப்ப 1 பேதுரு 3:18 பாத்தீங்கன்னாக்க கிறிஸ்து வந்து பாவிகளுக்காக அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவர்களுக்காக அவர் வந்துட்டு ஒரே தரம் வந்து பலியானதன் மூலியமாக அந்த ரட்சிப்பின் வழி வந்து முழுமையாக திறந்து விடப்பட்டது. அப்ப அந்த ரட்சிப்பின் பாதையில தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம இந்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அப்ப அந்த பிறப்பதற்கு என்ன பண்ணணும்னாக்க ஞானஸ்தானத்தின் மூலியமாக, ஞானஸ்தானம் என்பது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்குன்னு சொல்லி 1 பேதுரு 3:21 தெளிவாக நமக்கு காட்டுகிறது. அதற்கப்புறம் ஞானஸ்தானத்தின் மூலியமாக பிள்ளையாகக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர் அவர்களை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறார். அப்ப அவரோட அனுதினமும் இருக்கிற ஐக்கியத்துல அவரோட நாம எப்படி ஆதாம் அனுதினமும் அவர் பாவம் செய்வதற்கு முன்பாக அனுதினம் வந்து நடந்தாரோ, எப்படி ஏனோக்கு அவர் எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் அவர் வந்து எப்படி நடந்தாரோ, எப்படி ஆபிரகாம் ஒவ்வொருத்தரும் நடந்தாங்களோ, அதே போல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் வந்து முழுமையாக பரிசுத்தமாக இருக்கணும், அவருக்குள்ளாக இருக்கணும். எப்படி நாம நடக்கணும், அதுக்காக தான் நமக்கு அவருடைய ஆவிய நம்முடைய ஆவியோட வந்துட்டு நமக்கு கொடுத்திருக்கிறாருங்கிறத முழுமையாக வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றபடி செயல்ல வந்து நம்ம காட்ட வேண்டும். கடைசியா பாத்தீங்கன்னாக்க பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வந்துட்டு வாழ வேண்டும். அதற்கு வந்துட்டு தேவனுடைய வித்து நமக்குள்ளாக இருந்தாக்க அவன் வந்துட்டு பாவம் வந்துட்டு செய்யான்னு வந்துட்டு வசனம் வந்து சொல்லி இருக்கிறது. அப்ப கர்த்தர் நமக்கு பாத்தீங்கன்னா அடிப்படையா நித்திய ஜீவனுக்கான அந்த பாதையை வந்துட்டு எப்படி கொடுத்திருக்காரு, அடிப்படையா இயேசுவை ஒரே தேவன் என்று நாம வந்துட்டு விசுவசித்து இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து அப்ப அவருடைய சத்திய வசனத்தின்படி புது சிருஷ்டியாக வாழ்வதுதான் அதோடைய வெளிப்பாடுகள் பாத்தீங்கன்னாக்க அவருடைய குணாதிசயம் ஆவியின் கனியில நமக்கு வந்துட்டு வெளிப்பட வேண்டும். அப்ப கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளாக இருந்துச்சுனாக்க இந்த 9 குணாதிசயங்களை கலாத்தியர்ல 5:22-23 படி சொல்லியிருக்கபடி பாத்தீங்கன்னாக்க கனிகள் என்று சொல்லவே இல்லை, கனி என்றுதான் வந்து சொல்லியிருக்கிறது. அப்ப அந்த கனிங்கிறது இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருந்துச்சுனாக்க அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த 9 குணாதிசயங்கள் அதுவா வந்துட்டு எனக்குள்ளாக வந்து வெளிப்பட வேண்டும். அப்ப இதுதான் வந்துட்டு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம், நாம எல்லோருமே நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். அப்ப அந்த ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையை நாம சரியாக புரிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து அந்த ஆவியின் கனி நமக்குள்ளாக இருந்து முழுமையாக வெளிப்பட வேண்டும். இப்படி வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுனாக்க நாம எல்லோருமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோட வந்துட்டு மறுரூபமாக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா இன்றைக்கு இந்த
கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தாரையுமே, ஒவ்வொருவரையுமே, பிள்ளைகளையுமே இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா தகப்பனே, எங்களுக்கு நீங்க இன்னைக்கு ஞானஸ்தானத்தை குறித்தும் அது எப்படி எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது, அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்றால் என்ன, அந்த ரட்சிப்பின் பாதையை நீங்க வந்துட்டு உங்களுடைய மரணத்தின் மூலியமாக எங்களுக்கு நீங்க வந்து திறந்து கொடுத்தீங்க பாதை. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உயிர்த்தெழுதலை விசுவசிக்கும் பொழுது அவருடைய ஆவியிலே ரட்சிப்பை பெற்று கடைசி வரைக்கும் உங்களுடைய நாள் வரைக்கும், உங்களுடைய வருகை வரைக்கும் எங்களுடைய ஆத்மாவில நாங்க எப்படி வந்துட்டு மறுரூபமாகி பரிசுத்தப்படுவோம்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய வருகையின் போது எங்களுடைய சரீரத்துல ஆவியின் கனி, எங்களுடைய ஒவ்வொரு சரீரங்களும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது நாங்க எல்லோருமே வந்து மகிமையான சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாங்க வந்து உங்களை வந்து முகமுகமாக நாங்க வந்துட்டு காண்போங்கிற முழு விசுவாசத்தோடு நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. கர்த்தராகி இயேசுவே, நீங்க வந்துட்டு சீக்கிரத்துல நீங்க வாங்கன்னு சொல்றோம்ப்பா. அப்பா தகப்பனே, எங்களுக்குள்ளாக ஆவியின் போராட்டம், பாவத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த சாத்தானின் செயல்களோடு நாங்க வந்து எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க ஏற்கனவே பாவத்திலிருந்து நீங்க முழு வெற்றியை கொடுத்துட்டீங்க. சாத்தான் வந்து தோற்கடிக்கப்பட்டான் என்பதை நாங்கள் உறுதியாக, எங்களுடைய அடையாளம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் வந்து எந்த ஒரு காரியத்திலையுமே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த தைரியத்தோடு நாங்கள் நடப்பதற்கும், விசுவசிக்கிற வார்த்தைகளை நாங்கள் அறிக்கையிட்டு பிசாசானவனை எதிர்த்து நிற்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க வந்து திராணி உள்ளவர்களாக்கி இருப்பீங்கப்பா. அதை வந்து செயலில் நாங்கள் வந்து காட்டுவதற்கு எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜெபத்தை ஏறெடுத்து கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விண்ணப்பம் பிரதர். சொல்லுங்க. போனேன், பிளட் டெஸ்ட் பண்ற எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் நார்மலா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மாத்திரை கொடுத்துருக்காங்க பிரதர். எனக்கு ஏசப்பா அந்த மாத்திரை வந்து 15 நாளைக்கு தான் தராங்க, 15 நாளைக்கு எடுக்க மாட்டேங்குது, வெளியில வாங்கிக்கின்றாங்க. அது ரொம்ப விலை அதிகமா இருக்குது. அதுவே மாத்திரை ஏசப்பா என்ன பரிசுத்தமா அவருக்கு நான் சாட்சியா நிறுத்த முடியும் என்னை வைக்கணும் பிரதர். அதனால சோ தேவனுடைய மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவருடைய வார்த்தைகளே நம்முடைய ஆவிக்கு மருந்தா, அவர் வந்து நமக்கு வந்து மருந்து கொடுக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மனதில் அளவில் இல்லாம நம்ம அதை முழுமையாக அதை இருதயத்துக்குள்ள கொண்டு வரப்ப அந்த இடத்துல நம்மளுடைய சரீரத்தையும் சாவுக்கு ஏதுவான ரோமர் 8:11 சொல்லியிருக்குது. சாவுக்கு ஏதுவான தேவனுடைய கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தாக்க அதே ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்தை நீங்க திருப்பி இது உங்களுக்குரிய வசனம்னு சொல்லி அதை திருப்பி நீங்க உங்களுக்குள்ள வந்து அந்த வசனத்தை முழுமையா நீங்க தியானிச்சுக்கிட்டு அதை உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு வாங்க. பரிபூர்ணமான சுகத்தை நீங்க ஏற்கனவே வந்து பெற்றுட்டீங்க. ஏன்னா இயேசுவின் தழும்புகளால நீங்க எல்லோருமே நாம வந்துட்டு சுகம் அடைந்து விட்டோம். எங்கள் அப்பா தந்தையே பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரி மகாதேவி சிஸ்டருக்காக அவங்களுடைய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியரா இருக்குன்னு சொன்னாங்கப்பா, சாட்சியா சொன்னாங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்கள் வந்துட்டு மாத்திரையை நம்பாமல் அப்பா தகப்பனை உன்னுடைய வார்த்தைகள் நீங்க அவர்களுக்காக பாவத்தின் நிமித்தம் நீங்க வந்து அவர்களுடைய எல்லா பாவங்களையும் உங்களுடைய சரீரத்துல வந்துட்டு சுமந்து ஏற்கனவே நீங்க வந்துட்டு எல்லா வழிகளையுமே உங்க சரீரத்துல நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கப்பா. அதனாலதான் நீங்க வந்து காயப்பட்டீங்கப்பா. அந்த தழும்புகளால சகோதரி ஏற்கனவே சுகம் அடைந்து விட்டார்களப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரிக்கு அந்த பயத்தை கொண்டு வந்து அவருடைய உடல்ல வந்துட்டு சரீரத்துல பலவீனத்தையும் கொண்டு வருகிற அசுத்தாவியை இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழுமையாக சகோதரியை விட்டு வெளியே வாங்கிட்டு கட்டளையிடுகிறேன். உனக்கு சகோதரியுடைய சரீரத்தின் மேல உனக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளையிடுகிறேன். சகோதரி ஏற்கனவே பரிபூர்ணமாக சுகம் அடைந்துவிட்டார். இயேசுவே, நீங்க தந்த இந்த சுகத்திற்காக உனக்கு நன்றி செலுத்தி எங்களுடைய ஜெபங்களை எடுத்துக்கொள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப நன்றி பிரதர். சாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க சிஸ்டர். அது நீங்க ஜெபிச்சீங்க, அந்த தடையில எடுத்து போட்டு ஏசப்பா வந்து இந்த சண்டே கேதரிங் போகும்போது ஒரு வீடு 2 to 10 போர்டு போட்டுருந்தாங்க பிரதர். இந்த வீடு கிடைச்சி அட்வான்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஏசப்பா கூட கூடி நன்றி பிரதர். இந்த ஏரியால வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
புரோக்கரேஜ் எல்லாம் கேக்குவாங்க. ஆனா ம், ம். அந்த வீடு டு லெட் அண்ட் போர்டு போட்டு அப்படி கிடைக்கிறதே கஷ்டம். அந்த சூழ்நிலை ஏசப்பா தான் இத நம்மளுக்கு செஞ்சு குடுத்தாங்க பிரதர். ஏசப்பா கோடான கோடி நன்றி. ஏசப்பாவுக்கு கொடான கொடி. நன்றி. அது வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணறதுக்கு ஏசப்பா வேண்டிக்கலாம் பிரதர். ஏன்னா 4த் அவங்க இருக்கிறவங்க வந்து 4த் காலி பண்றாங்களா? 5th நம்ம இங்க காலி பண்ணோம். அதுக்கு ஒரே நாள் இருக்கு. பெயிண்டிங் எல்லாம் பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணோம். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி குடுங்கன்னு. ஆனா அவங்க ஒத்துக்கல. அதுக்காக ஜெபிச்சுக்கல சிஸ்டர். எந்த தடை வராது. நம்ம அங்க ஷிஃப்ட் பண்ணோம். அப்புறம் வீட்டுக்காரர் வந்து இப்போ கொஞ்சம் மாற்றங்க வருது. ஆனாலும் ஒரு டைம் அப்படியே மாறிட்டே வராங்க பிரதர். அப்படியே பேக் ஸ்லைட் ஆகி போயிட்டு இருக்காங்க. அதுக்காக கொஞ்சம் ஜெபிச்சுக்கலாம் பிரதர். அவங்க இந்த ஊர்ல உபயோகப்படுத்தணும். அப்படி உபயோகப்படுத்துறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் பிரதர். ஏன்னா அந்த அந்த ஏம் இல்லாம நான் வந்து கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த விதைய ஏசப்பா எனக்குள்ள போட்டிருக்காங்க. அவங்க மாத்த வைக்கணும்ன்ட்டு. தொடர்ந்து பேசிட்டே வராங்க. ஏசப்பா எந்தெந்த டைம்ல என்னென்ன பண்ணணும்ன்ட்டு. ஆனா அவங்களுக்குள்ள அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் தான் உலகத்தின் ஆவி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த இதுதான் தடை பண்ணுது பிரதர். வேர்ல்ட்லி ஸ்பிரிட்ஸ் ரொம்பவே இருக்கு. அதுக்காக இப்போ நேத்து கூட பிரதர் ஜெபிச்சாங்க. எனக்கு ரொம்பவே விடுதலை கிடைச்சிச்சு பிரதர். அதுவும் சாட்சி சொல்றேன். நேத்து வந்து பிரதர் ஜெபிச்சாங்க. அப்போ கொஞ்சம் விடுதலை கிடைச்சிச்சு எனக்கு. ப்ரேயர் பண்றதுக்கு இன்னைக்கு நல்லா ப்ரேயர் பண்ணேன். நல்லா பைபிள் எல்லாம் வாசிச்சேன் பிரதர். ஏசப்பா கூட கொஞ்சம் நன்றி. அதுக்காக ஜெபிச்சுக்கலாம் பிரதர். ஓகே. நீதிமொழிகள்ல 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை நாம சார்ந்து இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வந்து டெய்லி சாட்சி ஓகே உங்களுக்கு ஜெபம் பண்றீங்க. கண்டிப்பா கர்த்தர் வந்துட்டு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சோ அதுல நீங்க வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு உறுதியா இருங்க. உங்களுக்கு எல்லா ஜெபத்துக்கும் அவர் கண்டிப்பா கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு. ஆனா அதுல வந்து நம்ம வந்து சில நேரங்கள்ல நாம சோதனைக்குள்ளாவோம். நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் வந்து நம்ம மாம்ச சிந்தையில ஓட ஆரம்பிப்போம். அவரை சார்ந்து இருக்காம அது மட்டும் இல்லாதபடி பாத்துக்கங்க. எல்லா சூழ்நிலைகளிலுமே நமக்கு வந்து நாம ஒரு உபத்திரவத்துக்குள்ள கர்த்தரை தேடுறதை விட நாம நல்லா இருக்கும் பொழுது கர்த்தரை நாம எல்லோருமே தேடணும்னாக்க அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது எப்படி பெரிய ஆசீர்வாதமாக மாறினாக்க கர்த்தர் உங்களை வச்சு மத்தவங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான. ஏன்னா நம்ம வந்துட்டு உபத்திரவத்துல எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, எனக்கு ஒரு வறுமை வந்துருச்சு, ஒரு கடன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு எனக்கு வேற வழியே இல்லாம கர்த்தரை அப்ப போய் நம்ம தேடினாலும் கர்த்தர் நம்மளை வந்து கைவிட மாட்டார். ஆனா நாம நல்லா இருக்கும் பொழுது கர்த்தரை தேடணுங்கிறத வந்துட்டு எல்லாருமே இருதயத்துல அந்த வாஞ்சை வந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தாக்க நம்ம மூலியமா நிறைய பேர்த்த கர்த்தர் வந்துட்டு ஆசீர்வதிப்பார். சோ அதுதான் வந்து நம்ம இன்னும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நல்ல ஆவிக்குரிய ரீதியில வளர்வதற்கு அது வந்து எளிமையாக இருக்கும். அதுக்காகவே ஜெபிச்சுக்கோங்க பிரதர். இப்போ வந்து நல்லா ஆன பிறகு நான் வந்து உறுதியா நிக்கணும் அப்படின்னு. அதுக்காகத்தான் அதேதான் சோதனை வந்துட்டு இருக்கு பிரதர். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. அதுக்காக ஜெபிச்சுக்கலாம் பிரதர். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, சகோதரி ஜான்சி அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இதோ அவர்களுடைய எல்லா சாட்சிகளுக்காகவும் நாங்கள் கூடி உண்மை என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு தெரியாததையும் அறியாததையும் நான் உனக்கு கத்துக் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா தகப்பனே, நாங்க வந்து நல்லா இருக்கிற வேலையில நாங்க எங்க சுய புத்தியிலே நாங்க வந்து நடக்கிறோமப்பா. உங்களுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் வந்து எங்களுடைய சுய புத்தியில நடந்து உங்களுக்கு சித்தம் இல்லாத காரியங்களை செய்து வீழ்ந்து அதற்கப்புறம் உங்களை நோக்கி ஓடுகிறோமப்பா. ஆனால் நாங்கள் அப்படி இல்லாமல் நீங்க எப்படி பூமியில வந்து வாழ்ந்த பொழுது என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார். யோவான் 8:29 சொல்லியிருக்கிறாரு. என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறபடினால் நான் அவருக்கு பிரியமானவைகளை மாத்திரம் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அப்ப அந்த வசனத்தின்படி சகோதரியோட நீங்க எப்பொழுதுமே இருந்து சகோதரியோட மாத்திரமல்ல இந்த சபையார் கூட எல்லோரோடுமே பிதாவுக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்க வந்து செய்வதற்கு நாங்க தனிப்பட்ட முறையில அனுதினமும் நாங்க வந்து உங்க கூட வந்துட்டு நடப்பதற்கு பயணம் பண்ணுவதற்கு ஐக்கியமாக இருந்து எல்லா காரியங்களையும் உங்ககிட்ட சொல்லிட்டு நாங்க செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. இது சகோதரிக்கு வீடு நீங்க காமிச்சு கொடுத்தீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி. மற்ற பலவீனத்திலிருந்து நீங்க விடுதலை கொடுத்துட்டு வரீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல அவங்க வீடு மாற்றி இந்த புதிய நீங்க காமிச்ச வீட்டுக்கு வருவதற்கு அங்க அந்த உலகத்தின் பிரகாரமாக
தடைகளை, பயங்களையுமே, சோர்வுகளையும் கொண்டு வருகிற அசுத்தாவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களுக்கு எதிராக போராடுகிற, இவங்க குடும்பத்துக்கு எதிராக போராடுகிற எல்லா அசுத்தாவிகளையுமே இயேசுவின் நாமத்தினால இவர்களை விட்டு வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். பிதாவே, இவருடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு அவருடைய கணவருடைய இருதயத்துல மாற்றத்தை கொண்டு வருவதற்காப்பா தகப்பனை உம்மால் மாத்திரமே கூடும். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் கூடிய சீக்கிரத்துல ஞானஸ்தானம் எடுத்து உமக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாக அவர் இருப்பார். அவரை நீங்க வல்லமையா பயன்படுத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி, அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடி, அவங்க குடும்பத்துக்கு எதிராகவும் அவங்களுடைய மனைவியோட இசைந்திராதபடி, சத்தியத்தின்படி இசைந்திராதபடி அவரை உலகத்தின் போக்குல வழி நடத்துகிற எல்லா அசுத்தாவிகளையுமே இயேசுவின் நாமத்தினால சகோதரனை விட்டு முழுமையாக வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். தகப்பனே, எங்க ஜபத்தை நீங்க கேட்டிருக்கீங்கப்பா. இவங்களை இன்னும் சத்தியத்துல உண்மை சார்ந்தே நடப்பதற்கு அவர்களுக்கு அனுதினமும் நீங்க உங்களுடைய வார்த்தைகளை போஷித்து அவர்களை உள்ளான மனுஷர்களை நீங்க பலப்படுத்தும்படியாக, அவருடைய ஆவிக்குரிய கண்களை நீங்க திறந்து கொடுக்கும்படியாக இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜபத்தையும் எடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Thank you, brother. Praise the Lord, brother. Praise the Lord, sister.